நல்ல ஒரு நிகழ்வை நாம் தொடங்க இருக்கிறோம். அது கடவுளுடைய பெயரில் நாம் தொடங்கினா அது நமக்கு வெற்றியாக இருக்கும். எனவே கடவுளுடைய திருப்பெயரில் நம்ம தொடங்கும். நம்ம நம்மை கொஞ்சம் எழுந்து இருப்போமே. நாம் எழும்போது நம்முடைய மனது எழும், கடவுளை நோக்கி கடவுளுடைய பிரசனம் நம் மத்தியில் இருக்கிறது. கடவுளே, அன்பான தெய்வமே, எங்களுக்கு வாழ்வு தருபவரே, இதோ மாபெரும் மகிழ்ச்சியின் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். மெசியா என்ற மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அவர் சமாதானத்தின் மன்னன் என சொல்லி நாங்கள் உம்முடைய பிறப்பை கொண்டாட இருக்கிறோம். கிறிஸ்து பிறப்பு பெருவிழா மகிழ்ச்சியை இதோ ஒருமித்த குடும்பமாக, ஒரே பத்திரிகையாளர் குடும்பமாக நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். கடவுளே, நீர் எங்கள் மத்தியிலே இருந்து இந்த நிகழ்வை ஆசீர்வதித்து தொடர்ந்து கரம் பிடித்து ஒவ்வொருவரையுமே வழி நடத்துவீராக. வருகை தன்னுடைய சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவரையுமே நிறைவாக அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைப்பாடுகளிலே உங்களுடைய வல்லமையுள்ள கரம் அவரை தேற்றி இருக்கிறது. அதன் வழியாக நன்றி செலுத்தக்கூடிய இன்னொரு தருணங்களை அவர்களை நாங்கள் உற்சாகப்படுத்த விரும்புகிறோம், ஊக்கப்படுத்த விரும்புகிறோம். அவருடைய வாழ்வு இந்த சமூகத்துடைய மிகுந்த அக்கறை நிறைந்த ஒரு வாழ்வாக அமையும்படியாகவும், எங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் நிறைந்த ஊக்கம் தரக்கூடிய நிகழ்வாக அமையும்படியாகவும், இவர்களால் பெருவெள்ளங்கள் எங்களை புரட்டி போட்டாலும் சமூகத்தின் மீது உள்ள அக்கறையினாலே நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். ஒவ்வொரு பத்திரிகையாளர் குடும்பங்களை முழுமையாக நாங்கள் சந்திக்கிறோம். அதன் வழியாக இந்த ஒரு சிறு நிகழ்வு வழியாக அவருடைய குடும்பம் என்னாலுமே வாழ்வு பெறும்படியாக கடவுளை எங்கோடு இந்த நிகழ்வு முழுவதுமே நீ கரப்பிடித்து வழிநடத்தும் ஒவ்வொருவரையுமே ஆசீர்வதிக்கிறது. இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக காணுகிறோம். நம்ம பெரிய கைத்தறல் கொடுத்தனால நமக்கு நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த நல்ல நாளில் மெலோடிகஸ் என்ற ஒரு குழு சார்பாக நாங்கள் சில கிறிஸ்து பிறப்பை பற்றி நாங்கள் பாட இருக்கிறோம். உலகத்தில் அநேக மாற்றங்களும் வித்தியாசங்களும் பிரச்சனைகளும் வேதனைகளும் நிறைந்திருக்கிற இந்த உலகத்திலே விண்ணிலிருந்து ஒரு ஒளி இந்த உலகத்திற்கு வந்தது. இருளை அகற்றும்படி, பாவங்கள் என்ற இருளை அகற்றும்படி சந்தோஷ விண்ணொலியாய் வந்தவர்தான் ஆண்டவராகிய இயேசு. அதை பற்றி தான் ஒரு தமிழ் பாடல்.
நம்முடைய திருமதி கீதாவினை தீபாவளி அழைக்கின்றோம். வருகை வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் சகோதரர் இந்தோ திருவிழாவின் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் அன்பு தம்பி ரிச்சர்ட் வில்சன் அவர்களையும் எங்களுடைய இந்த தொலைக்காட்சியில் நான் இருப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்த அஸ்வின் பெய்கையும் சேர்மன் அவர்களையும் நிகழ்ச்சிக்கு திருமுறையாக இந்த எல்லோரையும் ஜேவியர் பிரான்சிஸ் அவர்களையும் ஃபாதர் பக்திஸ் ரசாரி அவர்களையும் பத்திரிகையாளர்களுக்கு எதிர்பார்க்காத விதமாக எங்களுக்கு உறுதியாக உதவி செய்த பயன்படுத்த காவேரி மருத்துவனுடைய நிர்வாகி கார்த்திக் ராமமூர்த்தி அவரை நிகழ்ச்சி முதலாவதாக பேச அழைக்கின்றோம் அஸ்வின் பெய்கை அவர்கள். அன்பு தொல்லையா இல்லை அன்பான்றதுல பட் அன்பு மாட்டீங்க. ஏன்னா வருஷம் அவர் வந்து சார் ஜேர்னலிஸ்டுக்காக நம்ம செய்யணும் சார் அது சீனம் ரொம்ப சீரியஸாக சின்சியராக ட்ரை பண்ணி ஒரு 4 பேர் நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த முயற்சி பண்ணி பண்ணுறாரு. ஸோ ஐ திங்க் ஐ வாண்ட் டு congratulate him and we want to wish him all the very best and may God's blessings be upon him. சின்சியராக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த சின்சியர் முயற்சியை பார்க்கும்போது நம்மளால நடத்த உதவி நம்ம செய்யணும்னு ஒரு மனசு தோணுது. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் காட். ஐ திங்க் அந்த சின்சியர் முயற்சி that I want to be a blessing to somebody இருக்காருல்ல, அதுதான் ரியல் மீனிங் ஆஃப் கிறிஸ்மஸ் டைம். தட் இஸ் த ரியல் கிறிஸ்மஸ். எனக்காக பண்ண அவருக்கு நம்ம செய்யணும்னு நினைக்கிறாருல்ல, அதுவே ஒரு கிரேட் பிளஸிங். மற்றபடி இந்த ஒர்க்கிங் மாநிலங்களில் நம்ம எல்லாரையும் வரவேற்கிறோம். இதை ஆர்கனைஸ் பண்ண தமிழ்நாடு உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கத்திற்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. மேலே இருக்கிற எல்லா தலைவர்களுக்கும் நன்றி. ஸோ இது எதனால் இன்னைக்கு ஸ்பெஷல் அப்படின்னா பைபிளில் சொல்லுது, லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் படைத்த தெய்வம் மனிதனாக பிறந்தார். அதனால அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஸோ அந்த தேவதூதன் ஆடு மேய்க்கிறவங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாதீங்க, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் நற்செய்தி உங்களுக்காக சொல்றேன். என்னன்னா, உங்களுக்காக படைத்த தேவன் மனிதனாக பிறந்திருக்கிறார். எதுக்காகனா நம்முடைய பாவம், சாபம், மரணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குவதற்காக இந்த இயேசு பிறந்தார் அப்படின்னு சொல்லி தேவதூதன் ஃபர்ஸ்ட் பத்திரிகையாளரா ஆடு மேய்க்கிறவங்களை தேடி போய் சொல்றார். ஜீசஸ் சொல்ற மெசேஜ கேட்டுட்டு வந்து மேய்ப்பர்களை பார்த்து இந்த தேவதூதன் சொல்றார், பயப்படாதீங்க, உங்களுடைய வாழ்க்கையை பற்றி பயப்படாதீங்க, உங்க எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. ஏன்னா படைத்த தேவன் நம்மை காப்பாற்றுவதற்காக இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்தார் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தேவதூதன் சொன்னார். ஸோ இட்ஸ் a good news. Honorable Sir S. Filippo Veeraraj அவர்கள், Member of Legislative Assembly, Tamil Nadu. Sir J. Madan, State Secretary, Assistant Secretary. Sir Selva, மாநில ஒருங்கிணைப்பாளர். திருமதி தீபா, மாநில இணை செயலாளர். ராம்ஜி, மாநில பொருளாளர். திரு அருள், மாநில துணைத் தலைவர். திரு கிறிஸ்டபர், மாநில அமைப்பு செயலாளர். திரு திலீபாபு, தலைமை நிலை செயலாளர். ஜெகதீஷ், சென்னை மாவட்ட தலைவர். அண்ட் திரு சகாயராஜ், மாநில தலைவர். எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் இருந்தாலும்
ஒரு மீடியா கேதரிங் கிட்ட பேசுறதுனால கொஞ்சம் ஒரு சீரியஸான ஸ்பீச்சை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய எல்லாருடைய இன்டெலிஜென்ஸ்க்கு நன்றி, அட்வான்ஸ் நன்றி. Firstly, I thank the office bearers of the association, the union, for inviting me to this function. Media is often called the fourth pillar of democracy. Now, we call it the fourth pillar of democracy because if you construct a house on 4 pillars and even one pillar falls down, the entire house collapses. That is how important the media is to this country. Ladies and gentlemen, in today's world, information flows freely. The world is more interconnected than ever. So the role of media in shaping and preserving the principles of democracy cannot be overstated. Democracy thrives on transparency, accountability, and an informed citizenry. So the media, be it print, broadcast, or digital, is the lifeblood that sustains democratic values. Media acts as a bridge between the government and the governed. The media provides citizens essential information that is needed to make an informed decision about the leaders and the direction the country is headed in. First and foremost, the media is the window of information to the citizens. You inform the truth and the events that are happening across the world. Information is our most cherished resource. Secondly, the media serves as a platform for diverse voices and perspectives. In a democracy, the free exchange of ideas is paramount. The media acts as a forum through which these ideas are disseminated. I urge the honorable members of this association to give voice to the socially oppressed and backward classes of society. Only the media has the power to make their voices heard. In the digital age, the social media has further democratized the dissemination of information. It empowers individuals to express their opinions, share news, and connect with others on a global scale. However, with this great power comes the great responsibility to discern reliable information from fake news. Fake news is a cancer that plagues our social media. As per a recent report, over 60% of Indians say that they have either seen or shared fake news. This is higher than the global average of 57%. Sometimes fake news is harmless. The news that you get on WhatsApp, like UNESCO has awarded the best prize for national anthem to India, that is harmless fake news. But sometimes fake news can be harmful not only to individuals but to society as a whole. It causes unrest, it causes law and order situations, and these are the kind of fake news that the media has a real role in eliminating. The media has to take a leadership role to tackle the fake news and assist the citizens to distinguish between credible sources and those spreading falsehood. At this juncture, I thank our Honorable Chief Minister, who has constituted a unit in Tamil Nadu to fact-check fake news. The media also plays a vital role in fostering civic engagement. By providing citizens with timely and accurate information, the media encourages active participation in the democratic process. However, we must also acknowledge the challenges that the media faces in fulfilling its mandate. The rise of misinformation, the erosion of trust in certain media institutions, and the attempt to stifle freedom of press are threats that must be addressed collectively. It is imperative that all of civil society support and defend journalists to ensure that journalists can operate without fear and continue to act as guardians of democracy. At the same time, media houses must also be conscious of their moral obligation to tell the truth. In conclusion, the relationship between media and democracy is symbiotic. A thriving democracy relies on a free and responsible media, and in turn, media flourishes in an environment where democracy is upheld. As citizens, we must recognize the pivotal role of media in shaping our collective destiny and actively work to safeguard the principles that underpin our democratic society. Only through a robust and independent media can we hope to build a future where the ideals of democracy endure for generations to come. I once again thank the Union for having invited me. I wish each and every one of you and your families a very Merry Christmas, a
a happy new year and a prosperous Pongal. Thank you. இங்கே வந்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. காவேரி மருத்துவமனைக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இந்த ஒரு ஈவெண்ட் வந்து எங்களை வந்து ஒரு இந்த மாதிரி ஜேர்னலிஸ்ட்டுக்கு எங்களை வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு எந்த விதத்தில் எங்களால் சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட்டுக்கு அழைக்கிறதுக்கு நன்றி. நாங்கள் வந்ததில் எனக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சிது. மெடியில் இருக்கிற அனைவருக்கும் நன்றி வந்து வணக்கம். நம்மளுடைய சன் அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வார்த்தைகள் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வார்த்தைகள் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பதான் முதல்ல பேசுகிறேன், அதனால் ஏதோ பேசுகிறேன். ஆண்டனி சோடாவை இணைக்கின்றோம். 15 ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கப்பட்டு கார்த்திக் டேனியல் அவர்களால் இந்த கிறிஸ்துமஸ் விழா துவங்கி கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகளாக சிறப்பான வகையிலே நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த விழா ஏற்பாடு எது அப்படின்னா சமாதானமும் அன்பும் சமத்துவமும் நிறைந்த ஒரு விழாவாக இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக பத்திரிகையாளருடைய பணி உங்களுக்கு தெரியும். காலையிலிருந்து இதுவரையும் சரி வீட்டுக்கு செல்லாமல் இந்த அவங்களுக்கு தெரியும் இந்த சவுத்துக்குலாம் வந்து மழை வெள்ளம் இதனுடைய செய்திகளை இருக்கிறதுக்காக தலைமைச் செயலகம் மற்ற இடங்களில் வந்து சென்று அனைத்து தோழர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறுகின்றேன். அருமை சகோதரர் என்னுடைய அருமை சகோதரர் கிரேஸ் சர்வீஸுடைய உரிமையாளர் சார்லஸ் வசந்தகுமார் அவர்கள், ஆர்எம்கே மினிஸ்ட்ரிஸுடைய பிஷப் சேவியர் பிரான்சிஸ் அவர்களே, ஆர்எல்கே மினிஸ்டருடைய பாஸ்டர் கார்த்திக் டேனியல் அவர்களே, குட் நியூஸ் டெலிவிஷனுடைய எம்டியும் என்னுடைய அருமை சகோதரர் அவர் மறந்தாலும் நான் மறக்கவில்லை என்பதை மிக அருமையாக எடுத்து காட்டிய அருமை சகோதரர் அஸ்வின் தைரியம் அவர்களை, இங்கு வந்திருக்கிற ரெவரண்ட் ஃபாதர் வர்கீஸ் ரொசாரி அவர்களை, காவேரி ஹாஸ்பிட்டலினுடைய ஜெனரல் மேனேஜர் கார்த்திக் ராமமூர்த்தி அவர்களை, தந்தி டிவியுடைய அருமை சகோதரர் கதிரேசன் அவர்களை, ராஜ் டிவி சாலமன் அவர்களை, புதிய தலைமுறை தங்கதுரை அவர்களே, அருமை சகோதரர் நெற்றிக்கண் ரங்கராஜன் அவர்களே, இங்கு கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கத்தின் சார்பாக வருகின்ற ஜெயம் நந்தோனி உட்பட்ட கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்க தோழர்களே, இங்கு திரளாக வருகை தந்திருக்கிற பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் இறைவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பத்திரிகையாளர்களாகிய உங்களை நான் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் என்பது சாதாரண விஷயம் அல்ல. பத்திரிகை துறையில பணியாற்றுவது என்பது மிக கடினமாக இருந்தாலும் பத்திரிகையாளர்கள் அது வெள்ளமாக இருந்தாலும் சரி, கொரோனாவாக இருந்தாலும் சரி, அது என்னவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாம் போய் செய்தி சொன்னால்தான் எங்களுக்கெல்லாம் செய்தி, இந்த உலக மக்களுக்கெல்லாம் ஒரு செய்தி. குடும்ப உறுப்பினர்கள் உடல்நிலை சரியில்லை என்றாலும் தன்னுடைய வீட்டை பற்றி கூட கவலைப்படாமல் இந்த நாட்டை பற்றி அனுதினமும் சிந்திக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் நீங்கள் தான். அதனால்தான் பத்திரிகை உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கம் என்று வைத்திருக்கிறோம் என்பது தெரியல. ஆனால் மிக அருமையாக உழைக்கக்கூடியவர்கள் பத்திரிகையாளர்கள் தான். நாங்கள்லாம் ஏதாச்சும் வேலை செஞ்சோம். அரசியலில் பார்த்தீங்கன்னா, ஐயா நான் வந்து அந்த மீட்டம் போட்டேன், இந்த கூட்டம் போட்டேன், அதை பண்ணேன், இந்த சின்ன பத்திரிகையாளர் கிட்ட இது பண்ணுவோம் அது பண்ணுவோம்னு சொல்லி நான் எல்லாரும் எடுத்து போய் இந்த ரெக்கார்ட் பண்ணலாம் போனேன். ஆனால் நீங்கள் படுற கஷ்டத்தை உங்களுக்கு எங்கேயும் வச்சு குழப்பாம உழைக்கிற ஒரே வர்க்கம் என்ன யார் என்று சொன்னால் பத்திரிகையாளர்கள். இது உண்மை. நான் ஏதோ உங்களை பாராட்டுறேன் அப்படிங்கிறதுக்கு அல்ல. உப்பு நீரில் தான் மீன்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த மீன்கள் வந்து உப்பு தன்மையெல்லாம் எடுத்துக்கொள்வதில்லை. அதற்கு பதிலாக அதே போலதான் இந்த சூழ்ச்சியும் வஞ்சமும் நிறைந்த இந்த உலகத்தில்
இந்த சூழ்ச்சியையும் வஞ்சத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த சமுதாயத்திற்காக நல்லதை மட்டும் எடுத்து சொல்கிறவர்கள் நீங்கள் பத்திரிகையாளர்கள். எனவே உங்களோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் என்று சொன்னால் கிறிஸ்து பிறப்பு என்பது ஒரே ஒரு வார்த்தையில் முடிந்துவிடும். அந்த வார்த்தையை இறைமகன் இயேசு கிறிஸ்துவே அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். தன்னுடைய வாழ்நாளில் வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை தான், அன்பு செய்வது. அவ்வளவுதான். மதம் அப்படிங்கிற அந்த கொள்கை அடிப்படைக்குள்ளெல்லாம் போகாமல் ஒரே ஒற்றை வார்த்தையில் இருக்கக்கூடிய மதம் என்று சொன்னால் அது கிறிஸ்துவ மதத்திலே அன்பு என்பதுதான். ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்கின்ற அந்த தத்துவத்தை விளக்குவதுதான் கிறிஸ்துவ மதம். தெளிவா சொல்லுவார், உன்னை நீ அன்பு செய்வது போல உன் அயலானையும் அன்பு செய்வது. இந்த தத்துவத்தை விளக்குவதற்காகத்தான் ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்படுகிறது. நிறுவனங்கள் ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. என்ன ரிப்போர்ட்னா, ரிப்போர்ட்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அது அந்த அமைப்புடைய வேலை ஊடகத்தை கண்காணிக்கின்ற ஒரு அமைப்பாக அந்த அமைப்பு விளங்கி கொண்டிருக்கிறது. அதுக்கு இப்போது ரீசெண்டா கொடுத்திருக்க ரிப்போர்ட் படி என்ன கொடுத்திருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய பத்திரிகை நிறுவனங்கள், பல நிறுவனங்கள் அதிகாரம் படைத்த ஆட்சியாளர்களுக்கு நெருக்கமான தொழிலதிபர்களை வைத்துதான் அந்த பத்திரிகை நிறுவனங்கள் நடத்தப்படுகிறது. என்றால் குரலற்றவர்களின் குரலாக இந்த சமுதாயத்திலே உழைத்துக் கொண்டிருக்கிற பத்திரிகையாளர்கள் நிறைந்து இருக்கிற இந்த அவையிலே, அதுவும் கிறிஸ்துமஸ் விழாவிலே நீங்கள் உங்களில் ஒருவனாக என்னை அழைத்து மகிழ்ந்திருக்கிறீர்கள். அதற்காக நான் நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரிவித்து, மீண்டும் ஒரு முறை கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து, நான் இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் நன்றியை செலுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
இந்த அன்பின் ஊடகங்கள் எங்களுடைய வாழ்விலே புது வளர்ச்சியை கொடுக்கும்படியாகும். உடனுடைய புதிய ஆண்டிலே ஒரு புதிய சமூகத்திற்கான எழுச்சியை காணக்கூடியவர்களாக எங்களை ஒவ்வொருவருமே கருவிகளாக ஊடகங்களாக நீர் பயன்படுத்தி இந்த சமூகத்திற்கு, சமூக தலைவர்களுக்கு, சமூக மக்களுக்கு ஆற்றக்கூடிய கடமைகளிலே நாங்கள் என்னுடைய பங்களிப்பு தர எங்களுக்கு இந்த நிகழ்வை ஏற்பாடு தந்திருக்கிறோம். இந்த விழாவிற்காக பல முயற்சிகள் எடுத்து வந்தவருடைய சிறப்பு விருந்தினர்கள் ஒவ்வொருவருமே நிறைவாக ஆசீர்வதித்து அவர் வழியாக இன்னும் அதிகமாக சமூகத்தில் ஈடுபட்டு உங்களுடைய அன்பை விதைக்கப்படுவதாக எங்களை நீர் மாற்றியிடும், எங்களை கருவிகளாக பயன்படுத்தும். இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு உபகாரிகளுமே இந்த நிகழ்வுக்காக அமைத்தவர்களையுமே நிறைவாக கருப்பிடித்து ஆசீர்வதித்து அவருடைய குடும்பத்தையுமே ஆசீர்வதித்து ஒவ்வொருடைய உள்ளத்திலுமே நீர் திறந்து நம்பிக்கை நட்சத்திரங்களாக எங்களை வாழ வைக்க வேண்டும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.